கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்று அநேகர் சோதனைகளில் சிக்கி தவித்து பல சூழ்நிலைகளில் தோல்வி அடைகிறதற்கு காரணம் ஜெபக்குறைவுதான். இந்த உலகம் சோதனைகள் நிறைந்த உலகம். நமக்கு வரும் சோதனைகளில் ஜெயம் பெறுவதற்கு ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியமானது. எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை இரட்சித்து காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இன்று நாம் ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லுகிறோம். நமக்கு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்து தனி ஜெபத்தில் நேரத்தை செலவிட்டார். மத்தேயு 14:23 வாசிக்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். ஜெபிக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் சோதனையில் தோல்வி அடைய செய்ய மாட்டார். நாம் தனித்து ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவோம், சோதனைகளை ஜெயிப்போம். பல நேரங்களில் சோதனைகளை சந்திக்கும்போது சோர்வடைந்து நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று மத்தேயு 4:1 வாசிக்கிறோம். சோதனை நமக்கு வரும்போது நம்முடைய பலத்தினால் ஜெயம் எடுக்க முடியாது. இயேசு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து சோதனைகளை ஜெயித்தார். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். சோதனைகளை கண்டு நாம் சோர்வடைய வேண்டாம். இயேசு சோதனைகளை ஜெயித்தார். நாமும் சோதனைகளை ஜெயிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விழித்திருந்து ஜெபிப்போம், சோதனைகளை ஜெயிப்போம். மத்தேயு 26:41 வாசிக்கிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.